நீங்கள் அந்த வயநாட்டில் இரவு 1 மணிக்கு பிடித்த மழை, காலை 6 மணி நேரம் ஏறக்குறைய 300 மில்லிமீட்டர் மழை தொடர்ந்து பெய்ததனுடைய விளைவு நீங்கள் அந்த மண் குலைவு ஏற்பட்டு இயற்கை காடுகள் அழிக்கப்பட்டு பணப்பயிர்கள் நடப்படுகிறது. காப்பி, ரப்பர், தேயிலை, சின்கோனா, இது அடர்ந்த மலைப்பகுதிகளில் மனித நடமாட்டம் குறைக்கப்பட வேண்டும் என்பது இயற்கை நமக்கு தந்திருக்கிற எச்சரிக்கை. இந்திரா காந்தி பங்களாதேஷை பிரிக்கலைன்னா ஏன் அந்த பாகிஸ்தான் வழியாக ஊடுருவல்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் ஊடுருவி இந்தியாவில் பெரிய குழப்பத்தை விளைவிச்சிருவான். இப்போ ஒட்டுமொத்தமாக மாணவர் போராட்டத்தின் மாணவர் புரட்சி என்பது அமெரிக்கா பின்னணி, சீனா பின்னணி, பாகிஸ்தான் பின்னணி, பழமைவாத முஸ்லீம் இயக்கங்கள் பின்னணி, மாணவர் போராட்டம் பற்றி எரிந்து நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டிய நிலைக்கு வந்தார். நாகேந்திரனோ அசோத்தமானோ இறுதி குற்றவாளியா? இல்லை. 4 வகையான இந்த கொலைக்கான காரணங்கள் ஆராயப்பட்டு கொண்டே வருகிறது. வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிற சம்பவ செந்தில இத்தாலியில் தேடுறாங்க, ஆஸ்திரேலியா தேடுறாங்க. இதுக்கு பின்னணியில் என்ன? ஹார்பரில் செம்மரம் கடத்தல் பல கோடி ரூபாய் கண்டெய்னராக போயிருக்கு. இதுதான் மோட்டிவு. அடுத்து வருமா என்பது எதிர்பார்த்து காவல்துறை காத்திருக்கு. வணக்கம் தேடை தமிழ் நேயர்களே, நம்ம பல பிரபலங்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழா பாண்டியன் சார் அவர்களை தான் வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். சார், கேரளாவில் மிகப்பெரிய பேரிடர் நடந்துச்சு. அது நேச்சுரல் டிசாஸ்டர் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது எதனால இந்த பேரழிவு நடந்துச்சு, இவ்வளோ மக்கள் இதில் இறந்து போயிருக்காங்க, இப்போ அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்குற நிவாரணம் அது வந்து கரெக்டாக இருக்குமா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கேரளா அரசுகளை பொறுத்தவரை கேரளா அரசு ஒரு கம்யூனிஸ்ட் அரசு. காங்கிரஸோ திமுகவோ தெலுங்கு தேசமோ பிஜேபியோ அல்ல. அந்த மக்கள் ஏறக்குறைய இந்தியாவிலே முதல் கம்யூனிஸ்ட் அரசு உருவான இடம் கேரளா. ஓகே. கல்வியும் கம்யூனிசமும் அந்த மக்களை மிகப்பெரிய அறிவாளிகளாக முன்னேற்ற பாதையில் ஏறக்குறைய இந்தியா சுதந்திரம் அடைந்த 47க்கு பிறகு 75 ஆண்டு காலமாக இந்தியாவில் கல்வி அதிகம் பெற்ற மாநிலம் கேரளா. அதே போல் வெளிநாடுகளில் வேலை தேடி கேரளாவை செல்வ செழிப்பாக மாற்றியவர்கள் மலையாளிகள். நீங்கள் இந்தியா முழுக்க, அதாவது குஜராத், மகாராஷ்டிராவில் அரசு ஊழியர்களும் தனியார் ஊழியர்களும் மலையாளிகள் தான். குஜராத்திகள் இருக்க மாட்டாங்க, மராட்டி இருக்க மாட்டாங்க, அத்தனை பேரும் மலையாளிகள் தான். அப்போது மலையாளிகளை பொறுத்தவரை இந்த இயற்கை பேரிடர் என்பது சொல்லணும்னா கொடுமை. கேரளா நிலப்பரப்பே ஒரு இயற்கை கடவுளின் தேசம். ஆனால் வருடத்திற்கு 6 மாத காலம் தொடர்ந்து மழை பெய்கிற பூமி. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் ஒரு குறுகலான நீளமான நிலப்பரப்பு தான் கேரளா. வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் கேரளா. அதாவது மலைகள் நிறைந்த நாடு தான் மலையாளிகள் நாடு. நீங்கள் தெற்கு வடக்காக ஒரு நீண்ட பகுதி, ஆனால் மேற்கு கிழக்காக குறுகிய பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை எல்லைகளாக இருக்கக்கூடிய அரபிக்கடல் மேகமூட்டங்கள் கேரளாவை மழைப்பொழிவை தந்து கொண்டே இருக்கும். மழைப்பொழிவை தந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அந்த மண் குலைவு ஏற்படும், மண் குலைவு ஏற்படும். அப்போது நீங்கள் அந்த வயநாட்டில்
இரவு 1 மணிக்கு பிடித்த மழை, காலை 6 மணி நேரம் ஏறக்குறைய 300 மில்லிமீட்டர் மழை தொடர்ந்து பெய்ததனுடைய விளைவு நீங்கள் அந்த மண் குலைவு ஏற்பட்டிருக்கு. ஒன்று. இரண்டாவது, காட்டு மரங்கள் ஊடுருவி சென்று மண்ணை பிடித்து கொள்ளும். ஆனால் இயற்கை காடுகள் அழிக்கப்பட்டு பணப்பயிர்கள் நடப்படுகிறது. காப்பி, ரப்பர், தேயிலை, சின்கோனா பணப்பயிர்களை நட்டதனுடைய விளைவு மேலடுக்கோடு வேர்கள் ஊடுருவ ஆரம்பித்து விட்டது. அதனால் ஊடுருவி சென்று மண்ணை இறுக பற்றி கொள்ளுகிற மரங்கள் இல்லை. இதெல்லாம் இயற்கை பேரிடர். இதெல்லாமே இது நீங்கள் மலை சார்ந்த இடங்கள் என்பது தான் மலையாளிகள், கேரளா. இது அடர்ந்த மலைப்பகுதிகளில் மனித நடமாட்டம் குறைக்கப்பட வேண்டும் என்பது இயற்கை நமக்கு தந்திருக்கிற எச்சரிக்கை. இதுதான். இப்போ சமமான பகுதி, மலை சார்ந்த இடங்களில் நீங்கள் உடனடியாக வெளியேறக்கூடிய பகுதிகளில் நிறைய உங்களுக்கு வெளியேறக்கூடிய பகுதிகளில் நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. வெளியேற முடியாமல் உடனடியாக மழைப்பொழிவு, நீங்கள் சாலைகளை தொடர்பை துண்டித்ததனுடைய விளைவு வெளியேற முடியல. ஒரு பஸ்ஸு முதல் நாள் சென்ற பஸ்ஸு அடுத்த வாரம் தான் அங்கேருந்து வெளியேறியிருக்கு. காரணம், அத்தனை சாலை வசதிகளும் துண்டிக்கப்பட்டது. இது இந்த வயநாடு பகுதியில் அடர்ந்த காட்டுப்பகுதி, அடர்ந்த வனப்பகுதி. இந்த வனப்பகுதியில் மக்கள் குடியேறுவது முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு எச்சரிக்கை. ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக தென் மாவட்டங்கள்லாம் மலைகளை இடிக்கிறது, டெமாலிஷ் பண்ணுறது, வெடிச்சு இது பண்ணுறது. ஸோ இதோட ஒரு சைடு எஃபெக்டாக கூட இருக்கலாம் இல்லைங்க சார் இந்த ஒரு பேரழிவு? இல்லைப்பா, அதுக்கு இதுக்கும் பல 100 கிலோமீட்டர். அது இந்த வெடிப்பு நீங்கள் குவாரியில் கிரானைட் எடுக்கிறதுக்காக வைக்கிறாங்க. இது அந்த பகுதியோடு முடிந்து போகுது. பல 100 மைல் போகிறக்கு நீங்கள் மிக சக்தி வாய்ந்த வெடிமருந்தை வெடிக்க வைக்கணும். அதுக்கெல்லாம் அது வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் சம்மந்தம். ரீசெண்டாக பங்களாதேசத்தில் என்னதாங்க சார் நடந்துட்டுருக்கு? அரசாங்கம் இல்லாமல் இராணுவம் கைப்பற்றுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றியோட உங்களுக்கு கருத்து என்ன? அங்கே இருக்கிற மக்களுக்கு பொதுவாகவே பாதிப்பாகவே இருக்குது. இந்து மக்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு இல்லை, அது நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார் நினைக்கிறீங்க? இல்லை, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா 1971 இந்தியா தலையீட்டின்படித்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷாக பிரிக்கப்பட்டது. அப்போது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி ஏன் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தானில் தாய்மொழி உருது, கிழக்கு பாகிஸ்தான் தாய்மொழி பங்காளி. உருது ஆட்சி மொழியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அன்றைக்கி ஒரு மாணவர் போராட்டம் 1971 முக்தி வாகினி என்கின்ற பேரில் ஒரு பெரிய புரட்சி படை, மாணவர் படை உருவாச்சு. அந்த போராட்டம் தான் பங்களாதேஷை தனி நாடாக பிரித்தது. நீங்கள் பங்களாதேஷை ஒட்டி 7 மாநிலங்கள், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், மணிப்பூர், இப்படி 7 மாநிலங்கள் இருக்குது. 7 மாநிலங்களும் 7 நாடாக துண்டாகிருக்கு. இந்திரா காந்தி பங்களாதேஷை பிரிக்கலைன்னா ஏன்? அந்த பாகிஸ்தான் வழியாக ஊடுருவல்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் ஊடுருவி இந்தியாவில் பெரிய குழப்பத்தை விளைவிச்சிருவான். இதை தடுப்பதற்காகத்தான் மாணவர் போராட்டத்தை ஒட்டி இந்திரா காந்தி பங்களாதேஷை உருவாக்கினார். இப்போ அதன் பிறகு வங்காளதேசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிற ஷேக் ஹசீனாவுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மான், முஜிபுர் மனைவி, குழந்தை குட்டி எல்லாம் இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஹசீனா அப்போ கல்லூரி படிப்பை எங்கே லண்டனில் படிச்சுட்டு இருந்தார். அதனால் அவர் உயிர் தப்பினார். அவரும் ஹசீனாவுடைய தங்கையும்.
அதன் பிறகு அங்கே இராணுவ ஆட்சி நடைபெற்றது. இராணுவ ஆட்சிக்கு பிறகு ஜனநாயக ஆட்சிக்காக பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்தி ஷேக் ஹசீனா அங்கே பிரதமராக ஜனநாயகத்தை மலர வைத்தார். ஜனநாயகத்தை மலர வைத்த பிறகு அமெரிக்காவினுடைய வேட்டைக்காடா, சீனாவினுடைய வேட்டைக்காடா அல்லது பாகிஸ்தானுடைய வேட்டைக்காடா, இந்த நிலையை மாற்றி இந்தியாவோடு அவர் நட்புறவு கொண்டார். இதுதான் இப்போ அவருக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறிப்போச்சு. இந்தியாவே அமெரிக்க சார்பு நிலையில் இருக்குது. ஷேக் ஹசீனா பங்களாதேஷை இந்தியா சார்பு நிலையை மாற்றியதனுடைய விளைவு அமெரிக்கா ஒரு சிறு துறைமுகத்துக்கு அனுமதி கேட்டது, அதை மறுத்து விட்டார். சீனா வியாபார தளத்துக்கு அனுமதி கேட்டது, மறுத்து விட்டார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள், பழமைவாத இயக்கங்கள் அங்கு தடை செய்தார். இப்போது ஒட்டுமொத்தமாக மாணவர் போராட்டத்தின் மாணவர் புரட்சி என்பது அமெரிக்கா பின்னணி, சீனா பின்னணி, பாகிஸ்தான் பின்னணி, பழமைவாத முஸ்லீம் இயக்கங்கள் பின்னணி, மாணவர் போராட்டம் பற்றி எரிந்து நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டிய நிலைக்கு வந்தார். இப்போது இந்தியா உடனடியாக வெளியேறுங்கள் சொல்லும். இந்தியாவை நம்பித்தான் இவ்வளோ வேலைகள் செய்தார். இந்தியா ஏன்? பாகிஸ்தானில் இப்போ அதிகாரத்துக்கு வந்திருப்பவர்கள் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரானவர்களை இந்தியா வச்சுருந்தா இந்தியாவுக்கு எதிராக ஆயிடுவான். அதனால் இந்தியா அவர்களை உடனடியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வெளியேறுங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அங்கே ஒரு துறைமுகம் கொடுக்கவில்லை என்ற கோபம் அமெரிக்காவுக்கும் இருக்குது, பிரிட்டனுக்கும் இருக்குது. இரண்டு நாடுகளும் அவரை தங்கள் நாட்டுக்கு அழைத்து கொள்ள விருப்பமில்லைன்ட்டான். அப்போது அவங்க எங்கே போவாங்க? ஈரான், ஈராக், பஹ்ரைன், துபாய் போன்ற முஸ்லீம் நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். அவர்களும் அதை பரிசீலிக்கவில்லை. பின்லாண்டு போகிறதாக அவருடைய உறவினர்கள்லாம் அங்கே இருக்காங்கன்னு. இப்படி இவர் அரசியல் அதிகாரத்தை இழந்து தப்பி ஓடி வருகிற பொழுது இவருடைய அரசியல் நிலை தடுமாட்டத்தில் இருக்குது. அங்கே மாணவர் போராட்டம் கொழுந்து விட்டு எரியுது. வன்முறை தீ ஒட்டுமொத்த மாணவர் இயக்கத்திற்கு பின்னால் முஸ்லீம் இயக்கங்கள், பழமைவாத முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்களை பாகிஸ்தான் அவர்களை தூண்டி விடுகிறது. இதுதான் இன்றைய பங்களாதேஷனுடைய நிலைமை. ஓகேங்க சார். சார், இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாத காலமாகவே நடந்துகிட்ருக்க ஆம்ஸ்ட்ராங் சார் கொலை வழக்கு. அதில் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த கொலையில் வந்து அடிபட்டுட்ருக்காங்க. யாரோ வராங்க, நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதை தொடர்ந்து அவங்க பிள்ளைக்கும் அவங்க மனைவிக்குமே வந்து கொலை மிரட்டல்னு சொல்லி போய் காவல்துறை அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து பிரபல ரவுடியோட மகன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த ரவுடி அந்த ஜெயிலில் உள்ளே இருக்கிறவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா இல்லை மகனே இறங்கி இதை ஸ்கெட்ச் பண்ணதா சார் இந்த கொலை? இல்லை, இந்த வழக்கு அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டிருக்கார். காங்கிரஸ் கட்சி, இளைஞர் காங்கிரஸ் செயலாளர். அவருடைய தந்தையார் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் ஜெயிலில் இருக்கார், நாகேந்திரன். இது அவர்களோடு முடிந்து விடுமாங்கிற சந்தேகமாக இருக்குது. இந்த விசாரணை என்பது 21 பேர் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இதை ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழி வாங்கினன்னு அவர் தம்பி புன்னைபாலு கொலை நடந்த இரவே போய் சரண்டர் ஆனார். திருவேங்கடம் என்கவுண்டர். அதன் பிறகு அஞ்சலை, அதிமுக பொற்கொடி, தேமுதிக, இப்படி பல கட்சி, திமுக அருள், இப்போ கடைசியாக காங்கிரஸை சேர்ந்த அஸ்வத்தம்மா இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார். இத்தனை கைதுகளுக்கு பின்னாடி உண்மை என்ன? இவர் தான் இறுதி குற்றவாளியா? இந்த குற்றவாளி தான் கொலைக்கான காரண கர்த்தாவா? இவ்வளோ விஷயங்கள் உள்ள அடங்கி கிடக்கு. இப்போ இந்த அஸ்வத்தமனோடு நாகேந்திரனோடு முடிந்து விடுமா, இல்லை இன்னும் குற்றவாளி வெளியில் இருக்காங்களா? இது காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை நீதிமன்றத்தில் முழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற பொழுதுதான் உண்மையான குற்றவாளி யார் என்பது தெரியும். இல்லை இந்த குற்றத்திற்கு பின்னணியில் யாரோ ஒருவர் மறைந்திருக்கிறார், பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு இந்த கொலை நடந்திருக்கு.
அப்போ இந்த பல கோடி செலவு செய்தது யார்? இந்த 21 குற்றவாளிகளையும் நீங்கள் பாதுகாப்பது என்பது இதுவரை 5 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கு. 6 மாத காலம் இந்த 21 பேரா இல்லைன்னா நிறைய பேர் இந்த குற்ற வழக்கில் வருவார்களா என்பது காவல்துறையினுடைய விசாரணை இறுதி செய்கிற பொழுது தான் முடியும். இன்னும் இந்த கொலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. தாக்கல் செய்யப்பட்டால் இறுதி வடிவம். அப்போ நாகேந்திரனோ அஸ்வத்தம்மானோ இறுதி குற்றவாளியா? இல்லை. 4 வகையான இந்த கொலைக்கான காரணங்கள் ஆராயப்பட்டு கொண்டே வருகிறது. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கல் முதல் தடவை சொன்னாங்க. 2வது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ், அது 2வது. 3வது ரியல் எஸ்டேட்டு பின்னணி. 3வது சம்பவ செந்தில் ஸ்கிராப் வியாபாரத்தில் மோதல். இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ எதில் வந்து நிற்குது? அசத்தம்மன் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி, கத்தியை காட்டி மிரட்டி பணம் வாங்கினார். அதுக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் இருந்தார். இதற்காக கொலை. இதோடு முடியுமா? இல்லை ஹார்பரில் அனுப்பப்படுகிற சந்தனக்கட்டையும் செம்மரமும் கண்டெய்னரில் ஏதாவது அரசியல் இருக்கா? வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிற சம்பவ செந்தில் இத்தாலியில் தேடுறாங்க, ஆஸ்திரேலியாவில் தேடுறாங்க. இதுக்கு பின்னணியில் என்ன? ஹார்பரில் செம்மரம் கடத்தல் பல கோடி ரூபா கண்டெய்னராக போயிருக்கு. இதுதான் மோட்டிவு. அடுத்து வருமா என்பது எதிர்பார்த்து காவல்துறை காத்திருக்கு. அதே போல் அஸ்வத்தமன் நாகேந்திரனோடு இந்த விசாரணை முடிவுக்கு வருமா அல்லது இன்னும் நீளுமா என்பதை காவல்துறை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்வில் வந்து நிறைய விஷயத்த நீங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ஒரு பெரிய பிரபலத்தோடு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் மான்சா.